நேயர்களுக்கு வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னால் சொன்னபடி 2-3 நாட்களாக இந்த ராசி பலனை பதிவிட இயலவில்லை. தொடர்ச்சியான வேலைகள், வைதீகம் மற்றும் ஜோதிட பணிகள், அது மட்டும் அல்லாமல் பூஜை, கோவில் பூஜைகள், மற்ற அபிஷேகங்கள் போன்ற மார்கழி வழிபாடு, இது போன்ற பல தவிர்க்க இயலாத பணிகளால் அதற்கிடையில் கரோக்கி ரசிகர்களுக்காக கரோக்கி பதிவிடுதல் போன்ற அந்த யூடியூப்பில் பதிவேற்றம் செய்கிறது. இந்த பணிகளில் கொஞ்சம் மும்முரமாக இருந்ததுனால இதை நேற்று முன்தினம்லாம் போட முடியல. இன்று இதை மீண்டும் தொடரும் ஒரு முயற்சியாக இன்றைக்கி மேஷ ராசிக்கு உள்ள 2025ஆம் ஆண்டுக்கான அந்த ராசி பலன்கள் எப்படி இருக்குது, இந்த 4 ராஜ கிரகங்கள், முன்னாடியே சொன்னது போல் 4 ராஜ கிரகங்கள், குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 ராஜ கிரகங்களுடைய பெயர்ச்சியின் காரணமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சுப பலன்கள் நடக்குமா, அசுப பலன்கள் நடக்குமா, மத்தியமமான பலன்கள் நடக்குமா, அதமமான பலன்கள் நடக்குமா, உத்தமமான பலன்கள் நடக்குமா என்பதை சற்று விரிவாகவே பார்ப்போம். நேயர்களுக்கு இன்னொரு அன்பான அறிவிப்பு. இந்த ராசி பலன் என்பது ஒரு ராசிக்காரர் என்பது குறைந்தது ஒரு 15-20 நிமிடமாவது வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பகுதியாக சொல்லணும். அதை அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது ஷார்ட்ஸில் போட முடியாது. அதனால் தயவுசெய்து ஒரு நேயருக்கும் நான் இதை ஒரு ராசியில் உள்ள நேயருக்கும் நான் தனியாக நேரம் எடுத்துக்கொண்டு ஒரு பதிவு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடம் அல்லது 25 நிமிடம் வரலாம். எனவே தயவுசெய்து பொறுமையாக கடைசி வரைக்கும் இதை கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பார்க்கும்போது எல்லா ராசிக்காரர்களுக்குமே மே 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலன்கள். ஏன்னா 26/4/2025 ராகுகேது போயிடுச்சு. அதே போல் 15 மே வாக்கில் குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி மட்டும்தான் இந்த வருஷத்தில் இருக்குது. சனி பயிற்சி இல்லை. நான் முன்னாடியே சொன்னது போல் சனி பயிற்சி இந்த வருடம் இல்லை. அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 6/3/2026 தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி வருகிறது. சார், இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் எல்லா நேயர்களுக்கும் இந்த முக்கியமான விஷயத்தை